ஆதாம் பெயரிட்டது அவைகளின் விதியாக மாறியது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆதியாகமம் 2:19 தேவன் தான் படைத்த அனைத்து ஜீவ ஜந்துக்களையும் ஆதாம் இடத்துல கொண்டு வந்து அவை என்ன பெயர் வைக்கிறான் அப்படின்னு ஆர்வமா கவனிக்கிறாரு. ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிட்டானோ அந்த பெயர் அப்படிங்கிறது அவைகள் அழைக்கப்படுகிறது மட்டும் அல்லாமல் அந்த குணாதிசயங்கள் அந்த மிருகத்துக்கு அந்த ஜீவ ஜந்துக்களுக்கு உள்ள வர ஆரம்பிச்சது. எடுத்துக்காட்டாக ஹார்ஸ் அப்படின்னு சொன்னோடனே ஹார்ஸ் பவர் அவனுக்கு அந்த மிருகத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு. லயன் அப்படின்னு அந்த லயனுக்கான அந்த கிங்ஷிப் அனாயிட்டிங் அதுக்குள்ள வர ஆரம்பிச்சது. சோ இந்த மாதிரி அவ என்ன பெயரிட்டனோ அது குணாதிசயங்களை மாற ஆரம்பிச்சது. நீங்க இந்த ஆண்டுக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறீங்க? இது சபையை சார்ந்ததோ, தீர்க்கதரிசியை சார்ந்ததோ, போதகரை சார்ந்ததோ மட்டுமல்லாமல் இது நீங்கள் என்ன இந்த ஆண்டுக்கு பெயரிடுகிறீர்கள் பொறுத்து இருக்குது. இந்த ஆண்டுக்கு நீங்க பெயர் வச்சிட்டீங்களா? இந்த ஆண்டு அப்படிங்கிறது அபிவிருத்தியின் ஆண்டா, இந்த ஆண்டு இளைப்பாறின் ஆண்டா, இந்த ஆண்டு செழிப்பின் ஆண்டு, இந்த ஆண்டு டிவைன் ஹெல்த்துக்கான ஆண்டு, இந்த ஆண்டு அபண்டன்ஸுக்கு ஆன ஆண்டு. இட்ஸ் a year of abundance, year of influence, it's a year of honor, it's a year of favor. இப்படின்னு நீங்க என்ன பெயர் இடுகிறீர்களோ அந்த பெயர்கள் உங்கள் ஆண்டுகளை தீர்மானிக்கிறது. இது வருஷங்கள் இல்ல, கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டுகிறார். நீங்க சொல்லும் பெயரை முன்னிட்டு நீங்க என்ன பேரை சொல்றீங்களோ அதன்படி கர்த்தர் அதை டிசைன் பண்றாரு. ஆர்வமா கர்த்தர் உற்று கவனிக்கிறார் நீங்க என்ன பெயரிடுறீங்கன்னு. இந்த ஆண்டுகள் உங்களை ஆண்டு கொள்வதில்லை, மாறாக நீங்கள் அந்த ஆண்டுகளுக்கு வைக்கும் பெயரை பொறுத்து அந்த ஆண்டுகளை நீங்கள் வடிவமைக்கிறீர்கள் என்று இந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர் பண்றேன். நீங்கள் அழைக்கும் இந்த ஆண்டுகளின் பெயரை, இந்த ஆண்டுகளை நீங்கள் எப்படி இருக்க போறீங்கன்றத முடிவெடுக்குது. ஏன்னா வேதம் சொல்லுது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் என்று. அவன் சொல்லியபடியே ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான் என்று சொல்கிறது. ஒரு காரியத்தை தீர்மானித்தால் அது அவனுக்கு சித்தியாகும் என்று சொல்கிறது. நீங்களும் தீர்மானம் பண்ணுங்க. This year will be the year of abundance, the year of honor, the year of influence. Stay blessed. God bless you. Amen.